ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். நம்ம சேனலில் இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் பலகாரத்தை பற்றி தான் வீடியோ போட்டிருக்கோம். ஏற்கனவே நான் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியில் மோத்திச்சூர் லட்டு, சோமாஸ் ரெசிபி, அது மட்டும் இல்லாமல் சீவல் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் போட்டிருக்கேன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தீபாவளினாலே எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிப்பியில் தீபாவளி ஸ்பெஷலாக ரவா லட்டு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம். அதனால இந்த ரவா லட்டுவை நல்லா டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பாத்திரம் சூடாகி நல்லா கரைஞ்சி வந்ததுமே முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 20 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா ஒரு பொன் வறுவலாக வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்க்காம முழுசாக அப்படியே சேர்க்குறாந்தா கூட நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கறதுனால ரவா லட்டை சாப்பிடும்போது வாயில் இடையில இந்த முந்திரி பருப்பு கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. இதோட நம்ம அப்படியே எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் இதே நெய்யில் ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சை சேர்த்து நல்லா இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்குங்க. இந்த கருப்பு உலர் திராட்சை நல்லா இந்த நெய்யில் பொரிஞ்சு ஒரு பலூன் ஷேப்புக்கு நல்லா உப்பி வரணும். அந்த மாதிரி உப்பி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உலர் திராட்சை எல்லாமே நல்லா பலூன் போல் உப்பி வந்துருச்சு. இதையும் அப்படியே தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தில் இந்த நெய் கூடவே கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த நெய் பாத்திரம் சூடாகி நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி கரைஞ்சி வந்த உடனே 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு ரவையை நெய்யில் நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வறுத்து விட்டுக்கங்க. அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, ரவை சீக்கிரமாக கருகி போயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு வறுத்திங்கன்னா ரவையும் சரியான முறையில் வறுபட்டு வரும். அதே போல் ரவை ரொம்ப கட்டி இல்லாமல் நல்ல மணல் போல் நமக்கு வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா நெய்யில் வறுபட்டு வந்துருச்சு. நல்ல மணல் போல் எவ்வளோ சூப்பராக வறுபட்டு வந்திருக்கு. அதே சமயத்தில் ரவையோட கலருமே லைட்டாக ஒரு பொன்னிறமாக மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ரவை வறுபட்டு வந்தால் போதும். இப்போது ரவை நல்லா ஆறட்டும். ரவை ஆறி வர்றதுக்குள்ளே அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. அதுதான் சரியாக இருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இந்த சுகரை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகரையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்த பிறகு நாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க ரவையையும் இந்த சுகர் கூட சேர்த்து ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்க்குற ரவையை ரொம்ப பவுடராக அரைச்சி எடுத்துடாதீங்க. ரவா லட்டுவை பொறுத்தளவில் ரவை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கும்போது தான் நமக்கு அந்த ரவா லட்டுவோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால லைட்டாக ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் வச்சுட்டு அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரவையை நம்ம ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரவையையும் நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் நல்லா கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ரவை லட்டு செய்கிறதுக்கு நம்ம ரவையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சுகரோடு சேர்த்து அரைச்சி எடுத்ததுனால லைட்டாக கட்டி மாதிரி இருக்கும். கையை வச்சு அதை லைட்டாக உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதில் முதல்ல நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க கருப்பு உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். கூடவே ரவை லட்டு சாப்பிடும்போது இன்னும் மணமாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ரவையை நல்லா நெய் கூட சேர்த்து கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரவை லட்டுவை பொறுத்தளவில் நம்ம இதில் நிறைய நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நெய்யும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கேட்டு விரும்பி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கை போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
பாருங்கள், இப்போ நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக நம்ம ரவையை கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ரவா லட்டுவை நல்லா உருண்டை பிடிச்சி எடுக்கணும். அதுக்காக இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லிக்யூடாக பால் சேர்த்து செய்யும்போது தான் இந்த ரவா லட்டுவை உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஷேப் வரும். அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். அதே சமயத்தில் அதிகமான பாலும் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா அப்புறம் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரவையை ஓரளவுக்கு நல்லா லிக்யூடாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. மொத்தமாகவே நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இந்த ரவா லட்டு நல்லா உருண்டை சேஃபில் பிடிச்சி எடுக்கணும். ஒரு கையில் எந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரவையை ஒரு கையில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. அப்போது ரவா லட்டுவை கரெக்டான ஒரு ஷேப்க்கு பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக பிடிச்சி எடுத்தாச்சு. மீதம் இருக்கிற ரவையுமே நம்ம ரவா லட்டு சூப்பராக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இன்னொரு ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் இந்த ரவா லட்டுவை நீங்களும் செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரவா லட்டுவை பொறுத்தளவில் நம்ம 2 பொருள் தான் முக்கியமாக சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவையும் சுகரும் தான். அதனால் ரவையையும் ஒயிட் சுகரையும் சேர்க்கும்போது அளவுகளை சரியாக சேர்த்துக்கங்க. நெய் தாராளமாக மொத்தமாகவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்காவது சேர்த்துக்கங்க. அப்போ தான் ரவா லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. மொத்தமாகவே 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. அது ரொம்ப சரியாக இருக்கும். பாலை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா லிக்யூடாக இருக்கும்போது நமக்கு ரவை லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கும் சரியாக வராது. அதே போல் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போன வாரத்துலேருந்தே போட்டுட்டு வரோம். அதனால் விடாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம்லாம் நம்ம சேனலில் போடணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ரெசிபியையும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.